ஆபிரகாமுக்கு எந்த பட்டமும் இல்லை இல்லையா? ஆமா, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி தானே? அவர்தான் முதல் விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆமா, விசுவாசத்தின் தந்தை இல்லையா? அவர் மதத்தை பின்பற்றுகிறார். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு முதல்ல சொன்னது அவர்தான். ஆமா, அதை ஒரு வரலாறாக மாற்றிய முதல் நபர், தெரியும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அதனால நான் அவரை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்வேன். ஆனா அவர் எபிரேயர் இல்லை, அவர் முஸ்லிம் இல்லை, அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவர் முஸ்லிமாக இருந்தார். முஸ்லிம் என்ற வார்த்தையை நீங்க மொழிபெயர்த்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது சரி, அதை மொழிபெயர்த்தால் ஆமா, கடவுளுக்கு கட்டுப்பட்டவர். அதேதான். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் முஸ்லிமாக இருந்தார் என்று சொன்னால், என்னால் அந்த வசனத்தை உங்களுக்கு காட்ட. ஆபிரகாம் முஸ்லிமாக இருந்தாரா? ஆமா. ஆனா அவர் அரேபியர் கிடையாது. ஓ, இல்லை இல்லை, அரேபியர் இல்லை. இல்லை, அவர் மெசபடோமியாவை சேர்ந்தவர். அவர் அவர் கல்தையாவிலிருந்து வந்தவர். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் பொறுங்க. குர்ஆன் எந்த நிலத்தையோ அல்லது அடையாளத்தையோ சொல்லவில்லை. நிலங்களை பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை. அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் அரேபியாவிலிருந்து வந்தாரா, சீனாவிலிருந்து வந்தாரா, ஜப்பான்ல இருந்து வந்தாரா என்றெல்லாம் இல்லை. அவர் ஒரு முஸ்லிம், அதாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டவர், அவ்வளவுதான் என்கிறார். முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டவர். கட்டுப்பட்டவர். சரி, அப்போ அவர் கடைசியில் தான் கட்டுப்பட்டார், ஆரம்பத்தில் இல்லை. அவர் ஆமா, என்ன சொல்ல வரீங்க? அதாவது அவர் ஆபிரகாமை கிளம்பி போக சொன்னார், நான் காட்டும் நகரத்திற்கு போ என்றார். அவர் ஆரம்பத்தில் அதை செய்யவில்லை. இல்ல, நீங்க இப்போ பைபிளை பற்றி பேசுறீங்க. நான் ஆபிரகாமை பற்றி பேசுகிறேன். இல்ல இல்ல, அது பைபிள் குறிப்பு. ஆனால் குர்ஆனில் அவர் மக்காவில் இருந்தார். ஆமா ஆமா. ஓ, இன்றும் கூட அவர் நின்ற இடம் மக்காவில் இருக்கிறது. ஆனால் பைபிள் அவர் ஊர் என்ற நகரத்தில் இருந்தது. எனக்கு புரிகிறது. ஆமா ஆமா ஆமா, எனக்கு புரிகிறது. கல்தையா தேசத்தில். சரி, பைபிள் அப்படி சொல்கிறது. ஆனால் விஷயம் என்னவென்றால், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அங்கே போவதை நீங்கள் நேரில் பார்க்க முடியும். ஆபிரகாமின் இடம் அங்கேதான் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒருவேளை அவர் அங்கே இருந்திருக்கலாம். இல்ல, நான் என் புத்தகமான குர்ஆனில் வாசிப்பதை நேரில் சரி பார்க்கிறேன். எனக்கு தெரியாது. நீங்கள் கல்தையா என்று சொல்லலாம், அல்லது. ஆனால் அவர் எங்கிருந்து கிளம்பினார்? அவர் எங்கே? உங்களுடைய அவர் அதை சொல்லவே இல்லை. இறைவன் சொல்கிறார், சொன்னதே இல்லை. அவர் மெக்காவிற்காக கடவுள் சொல்கிறார். அதனால் அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய மகன்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் புனித பைபிள் என்ன சொல்கிறது என்றால், ஆமா, அவருடைய புனித பைபிள் அப்படி சொல்லலாம். கல்தையாவின் ஊர் என்ற இடத்தில் இருந்ததாக சொல்றது. அவர் தந்தையின் பெயர் ஆரான். ஆமாம், சரி, ஆமாம், பைபிள் குர்ஆனில் அது ஆசார். சரி, அவர் தன் தந்தை ஆரானுடன் இருந்தார். மேலும் அவர் கடவுள் புறப்படு என்று சொன்னார். அவர் தன் தந்தையுடன் புறப்பட்டார். ஆனால் கடவுள் சொன்ன இடத்துக்கு அவர் போகவில்லை. அவர் வேற எங்கோ சென்றார். அது எதுவா இருந்தாலும் கடைசியில் அவர் திரும்பி சென்றார். ஓரளவுக்கு நம்மை போல. கேள்வி என்ன நடந்தாலும் பைபிள் அது இப்போது எங்கே இருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அந்த நகரம் இன்னும் அங்கேதான் இருக்கிறது. எங்கே? இன்னும் அங்கேதான் இருக்கு. அது இப்போ அது ஈரான்ல இருக்கு. எங்க? சரி, ஊர் நகரம். அதுக்கு நகரம்னு தான் அர்த்தம். சரி சரி, எனக்கு புரியுது. அங்கேயாவில் உள்ள ஊர். அப்புறம் அவர் ஊர் ஷாலோமுக்கு போனார். ஊர் ஷாலோம், நகரம் அமைதியின் நகரம், கல்தேயா. சரி சரி, சலாம் அமைதின்னு எனக்கு புரியுது. அவர் சலாம்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல குர்ஆன் இப்ராஹிமை பத்தின ஒரு சித்திரத்தை தருது. சித்திரம்னா நேரடி படம் இல்ல. நான் சொல்றது அந்த பகுதியில ஷலோம் ஷலோம் ஷலோம். ஆமா, எனக்கு விளக்குங்க. மக்கா பத்தி, சலாஹ் என்கிற தொழுகை பத்தி, அவரை சார்ந்த எல்லாமே உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்களால் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகிறது. இப்ராஹிம் காரணமாக மக்காவுக்கு போகிறார்கள். மேலும் இஸ்மாயில் அவருடைய மகனும் குறிப்பிடப்பட்டுள்ளார், ஈசாக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளார். எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், நான் படிப்பதை நேரில் சென்று சரிபார்க்கிறேன். நீங்க கல்தேயான்னு எதை குறிப்பிடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கடவுள் இப்ராஹிமை மனித குலத்திற்கு முன்மாதிரியாக அல்லது தலைவராக ஆக்கினார். ஆமா, விசுவாசத்தின் தந்தை. விசுவாசத்தின் தந்தை இல்லையா? ஆமா. அப்போ அவரு ஒரு மனித உதாரணமா வாழ்க்கை எப்படி வாழணும். ஆபிரகாம் ஒரு நகரத்தை விரும்பினார். ஆனா அமைதியின் நகரம். அவரு அதுதான் நீங்க பாருங்க மறுபடியும். ஆனா அது கடவுளோட நகரம். அது மனிதன் கட்டிய நகரம் இல்லை. எந்த நகரம்? எருசலேம். மக்கா அங்க இருக்குது. அதாவது அவர் கடவுள் சொன்ன, நான் உன்னை ஒரு அமைதியான நகரத்துக்கு அனுப்ப போறேன். இல்ல 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 இல்ல, புர்ஷாலின் நகரம் இல்ல. குர்ஆன் மக்காவை பற்றி பேசுது. குர்ஆன் புனித பூமியை பற்றி பேசுது. அப்புறம் குர்ஆன் மக்கா நகரத்துல அமைதியை பற்றி பேசுது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒரு முஸ்லிமா ஆகி அங்க போனீங்கன்னா அந்த மசூதியில 99% பேர், உலகத்தோட பெரிய மசூதி, முஸ்லிம் மசூதி, காபா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். காபா, அந்த கருப்பு கல். என்ன நம்புங்க, நான் 3 தடவை போயிருக்கேன். என்ன நம்புங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்ல. அங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் வெளிநாட்டர் தான். உலகத்தோட எல்லா நாட்டு மக்களும், உலகத்தோட. ஆமா, சவுதிக்காரங்க அங்க அவ்வளவா போறது இல்ல. அவங்க சும்மா அவங்க ராணுவத்தை சுத்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, மெக்கால அந்த புனித மசூதியில இருக்கிற பெரும்பாலான மக்கள் எப்பவுமே
வெளியூர் ஆளுங்க தான் இதோ நேத்து ஒரே நேரத்துல உலகத்தோட எல்லா பகுதியில இருந்து வந்தவங்க. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் அங்க எந்த ஒரு குழப்பமும் இல்ல, சண்டையும் இல்ல. அதே ஆளு அவனோட ஊருக்கு திரும்ப போறதும் சண்டை போடுறான், எல்லா கெட்ட காரியமும் பண்றான். ஏன் அப்படி? அந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் நடக்குது? நீங்க அப்படியே ஒரு ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டீங்க. எல்லா மக்களும் நான் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன். அது என்னது? அமைதியா? அது அமைதியா சொல்லப்பட்டு அது ஏன்னா நான் சொல்றேன், ஆமா கண்டிப்பா அமைதிதான், கண்டிப்பா அப்படிதான் கடவுள் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்ற, நீங்க எப்ப அங்க நுழைஞ்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்புறம் என்ன நம்புங்க, அவர் சொன்னாரு இது என்னோட வீடு. அவர் அதை சொல்றாரு, அதை நீங்க உண்மையாவே பார்க்க முடியும். இந்த கருப்பு கல்ல எந்த மனுஷனும் கட்டல, ஆபிரகாம் இது செய்யல. மக்கள் சொல்றாங்க இது ஒரு கல், அங்கிருந்து வந்த ஒரு மலை மாதிரி. இது அங்கிருந்து வந்த அசல் கல், அசல். அவங்க அதை செதுக்கி அதை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அது பூமியில இருந்து வெளியில வந்தது. கருப்பு கல், கருப்பு கல், அதோட கருப்பு கல். நாங்க அந்த கருப்பு கல்ல வழிபடுறது இல்ல, உங்களுக்கு அது தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன், அது மசூதிக்கு முந்தைய அந்த என்ன அங்கே வாழ்ந்த மக்கள், அது மசூதிக்கு முந்தைய அந்த கல், அந்த கல்லும் மசூதியும் எல்லாமே புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, பிரச்சனை என்னன்னா முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அனுமதி இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, முஸ்லிம்னு லேபிள் ஒட்டப்பட்டவங்க நல்ல முஸ்லிம் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க எல்லாரும் சாதாரண மக்கள், அவ்வளவுதான். அவங்க போய் தொழுகை நடத்துறாங்க. அதே சமயம் அவங்க அங்க போகும்போது மெய் மறந்து போயிடுறாங்க. என்ன நம்புங்க, நான் அவங்க கிட்ட பொய் சொல்லல. அவங்க வழக்கத்திற்கு மாறா மென்மையானவங்களா அன்பானவங்களா மாறி ஒருத்தர் கவனிச்சுக்கிறாங்க. அதே ஆளு அவன் மெக்காவில இருந்து அவனோட நகரம் மற்றும் நாட்டை விட்டு வெளியே வந்த உடனே வன்முறையா மாறலாம், எதுவா இருந்தாலும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொன்னீங்களே அந்த அமைதி நகரம், ஆபிரகாமின் அமைதி நகரம், அது மெக்கா, அது ஒரு அமைதியான நகரம். அதை நீங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும், நீங்க சரி பார்த்துக்கலாம். தினமும் அது ஒளிபரப்பப்படுது. ஒவ்வொரு 24 மணி நேரமும் நீங்க அதை பார்க்கலாம். அது உலகம் முழுக்க ஒளிபரப்பப்படுது. அங்க இருக்கிறவங்க அரேபியர்கள் மட்டும் கிடையாது, எப்பவுமே வெளிநாட்டினர் தான். உலகத்தோட எல்லா பகுதியில இருந்தும் வர வெளிநாட்டினர் தான். உலகத்தோட பல மொழிகள் பேசுறவங்க. நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது. அப்ப நீங்க ஒரு சில முறை ஹஜ் செஞ்சிருக்கீங்க? 3 முறை. சரிங்க. நான் என் மகளை அந்த மலைக்கு கூட்டிட்டு போனேன். முகமது அந்த மனிதரை பார்த்ததா சொல்றாங்களே, அந்த மலைக்கு நானும் அங்க ஏறினேன். அந்த மலையோட பேர் என்ன? ஹிரான்னு சொல்லுவாங்க. அப்ப ஹிரா. அதுதான் விஷயம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மனிதர்களோட மனசும் சாரம் ஆத்மாவும் இந்த புத்தகத்தோடதுதான். ஆனா அவங்க கொள்கை மற்றும் தத்துவங்களுக்குள்ள தள்ளப்படுறாங்க, என்ன நம்புங்க.